ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டாக் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப மழையாக இருந்துச்சு. சரி இவனுங்கெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு தெரியல, அதனால சரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ கொஞ்சமாக சிக்கன் வாங்கி அதுலேயே ரைஸில் போட்டு நல்லா இந்த யூடியூப்பில் தான் பார்த்தோம் இந்த டாக் ஃபுட் ப்ரிப்பரேஷன்லாம். அந்த யூடியூப்பில் பார்த்து அது மாதிரியே நாங்களும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எங்களை பார்த்தோன்னே எல்லாரும் ஆசையாக வந்தாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் என்னன்னு தெரியல, மழைக்கு எல்லாரும் ஒதுங்கியிருக்காங்க போல். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் தான் எங்களுக்கும் தெம்பிட்டாங்க. சரி இவங்களுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு யாரையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இவங்களுக்கு வைக்க ஆரம்பித்தோம். நல்லா சாப்பிட்டானுங்க. ரொம்ப பசியாக இருந்திருப்பாங்க போல். ஸோ நல்லா சாப்பிட்டாங்க. அது கொஞ்சம் ஃப்ளேவர், அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நல்லாவே ரசித்து சாப்பிட்டானுங்க. சரி இவங்களுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரோட்டில் மழை பெஞ்சதுனால எவனையுமே காணோம். எல்லாம் இந்த மழைக்கு ஒதுங்கி இருந்தாங்க போல். இவங்க ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டாக் ஃபீட் பண்ணுறதுலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இவர் ஃபீட் பண்ணிட்டு தான் இருப்பார் எப்போ பார்த்தாலுமே. ஸோ எனக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சரி வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இவங்க ரொட்டீனாகவே அது பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலாக யூடியூப் பார்த்து தான் நாங்களும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம். இந்த டாகுக்கு ஃபீட் பண்ணுறது, இந்த டாக்ஸை பார்த்துக்கிறது. ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய இவனுங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் ரொம்ப பிஸ்கெட்ஸ் போடுறது, கொஞ்சம் அவங்க கூட விளையாடுறது அப்படி தான் இருந்தோம். ஸோ ஃபுல் ப்ளெட்ஜ்டாக இது மாதிரி டெய்லி சாப்பாடு போடலாம் அப்படின்ற ஐடியாலாம் எங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் வந்துச்சு. ஸோ நீங்களும் எங்கள் வீடியோஸ் நாங்களும் இது மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் யாராச்சும் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு ஒரு நாளைக்கு ஒரு டாகை ஃபீட் பண்ண முடிஞ்சாலும் ஃபீட் பண்ணுங்கள். அது ஹாப்பியாகவும் இருக்கும், உங்களுக்குமே அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இந்த வேர்ல்டில் ஆக்சுவலாக டாக்ஸ் மட்டும்தான் நம்மளை நம்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு எல்லாருமே. இந்த பக்கம் ஆக்சுவலாக இந்த குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது ஒரு அம்மா நாய், குட்டி நாய்ங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்க இருந்தால் அவங்களுக்கும் ஃபீட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோ இங்கே படுத்துட்ருக்கான்ல, இவ தான் அம்மா. நல்லா சூப்பராக பார்த்துப்பா அவங்க டாகிஸை. நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ப்ளேஸ் அந்த டாகுக்கு மழை வராமல் ஸ்டே பண்ண. ஆனால் எதுவுமே அங்கே ஸ்டே பண்ணல. ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க யாரோ கார் ஸ்டாப் பண்ணியிருந்தா அந்த கார் கீழே தான் ஸ்டே பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த குட்டி பசங்களை மட்டும் காணோம். ஸோ சரி அம்மா நாய்க்காச்சும் வைக்கலாம் அப்படின்ட்டு இவளுக்கு வைக்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் கிட்ட போய் வச்சதும் ஆசையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ சரி பசங்க எங்கேன்னு பார்க்கலான்ட்டு தேடி பார்த்தோம். ஒருத்தன் பார்த்தா நாங்கள் வந்ததும் குடுகுடுன்னு ரோடுக்கு ஓடி வந்துட்டான். சரி அவங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆக்சுவலாக சாப்பாடு ரொம்ப நல்லா மசிஞ்சு தான் இருந்துச்சு. குக்கரில் வச்சுருந்தோம். ரொம்ப ஃபுல்லாக குழஞ்சி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி மில்க்கு, இந்த பிஸ்கெட்ஸ் நல்லா ஊற வச்சு மில்கில் தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து சரி இது ரைஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு கர்ட் ரைஸ் ஒரு நாள் வச்சோம். அது நல்லா தான் சாப்பிட்டானுங்க. ஸோ இதுவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழஞ்சிருந்துச்சு ரைஸும். ஸோ எடுத்துகிட்டு போய் வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு போய் வச்சோம். இவனோட பிரதர்ஸ்லாம் அந்த கார் உள்ளே தான் கிடக்குறானுங்க. ஸோ சாப்பாடு வச்சதும் எல்லோரும் வெளியே ஓடி வந்துட்டாங்க. இவனையும் சரின்னு தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருந்தோம். எங்களை பார்த்ததும் எல்லாம் அந்த சாப்பாடை கூட கண்டுக்கல, எங்ககிட்ட தான் ஓடி வந்தானுங்க. அப்புறம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சாப்பாடை காமிச்சோம். இவன் தனியாக எங்கள் பைக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். இவனையும் தூக்கிட்டு போய் சாப்பாடுக்கிட்ட வச்சு சாப்பிட வச்சுருந்தோம். ஸோ எடுத்து வச்சது தான் டக்குன்னு இந்த நான்வெஜ், இந்த குட்டி பசங்களுக்கு கூட அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்குது. ஸோ வச்சோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்லா லபக்கு லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க அழகாக. திரும்ப கொஞ்சம் இருந்துச்சு, வேறு டாகீஸ்லாம் எங்களுக்கு தெரியல தொட்டு. திரும்ப வந்து இவனுங்களுக்கே அதை எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் எல்லாருக்கும் சேர்த்து நம்ம நிறைய ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்கலாம். தேங்க்யூ.